கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 19/4/2024 அன்று நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் 4 அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். தனி ஒருவனாக இந்த ஓசூர் பகுதியைச் சேர்ந்த, குறிப்பாக முத்துராயணி ஜிபி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் டாக்டர் இரா சண்முகம் என்கிற நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய சுயாட்சி வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கின்றேன். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இதுநாள் வரை அரசியல் கட்சிகளை பார்த்து, அரசியல் கட்சிகளின் சின்னங்களை பார்த்து தான் வாக்களித்து வந்துள்ளீர்கள். ஆனால் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்கள் மீது என்ன வழக்கு இருக்கிறது, கொலைகாரர்களா கொள்ளைக்காரர்களா என்பதை எல்லாம் நீங்கள் சிந்திக்காமல் வாக்களித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அரசியலை பொறுத்தவரை நீங்கள் தான் எஜமானர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரே ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரே ஒரு உரிமை என்னவென்று சொன்னால் வாக்கு என்பதுதான். அந்த வாக்கை நீங்கள் தவறான முறையிலே செலுத்தாமல் சிந்தித்து வாக்களித்தால் நிச்சயமாக நாடு வளர்ச்சி பெறும். குறிப்பாக நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி பெறும். இதுவரையில் நீங்கள் பல தேர்தல்களை பார்த்திருப்பீர்கள், வாக்களித்திருப்பீர்கள். ஆனால் கிருஷ்ணகிரி என்ன வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார்கள். ஆனால் ஏதாவது நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்றால் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, ஓசூர் என்பது மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது. அதோடு தளி பகுதி வனங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பகுதி என்பதால் இதை லிட்டில் இங்கிலாந்து என்றே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தளி பகுதி, ஓசூர் பகுதி என்று வறண்டு காணப்படுகிறது. இன்றைக்கு வெப்பம் தகதக என்று கொதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியே தலை காட்ட முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இயற்கை வளங்களை அழித்து விட்டார்கள், காடுகளை அழித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் கல்குவாரிகள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஜவளகிரி காட்டுப்பகுதி, ஜவளகிரி இருக்கிறது, சாணமாவு காட்டுப்பகுதி இருக்கிறது, தேன்கனி கோட்டை வனப்பகுதி இருக்கிறது. இந்த பகுதியிலெல்லாம் யானைகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டாவிலிருந்து யானைகள் தமிழ்நாட்டிற்கு நீரை தேடி வருகின்ற பொழுது அவை ஜவளகிரி காட்டுப்பகுதியிலும், சாணமாவு காட்டுப்பகுதியிலும், அன்சட்டி காட்டுப்பகுதியிலும் தஞ்சமடைகின்றன. அங்கும் நீர் இல்லாத போது, அதற்கு போதிய உணவு இல்லாத போது அது விவசாய நிலங்களை நோக்கி செல்கிறது. அங்கே விவசாய நிலங்களில் பயிரிட்டிருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் உண்டுவிட்டு குடிக்க தண்ணீரின்றி தவித்துக் கொள்கிறது. அந்த வகையில் அங்கு யாராவது ஆள் நடமாட்டம் தென்பட்டால், யாராவது மனிதர்கள் சென்றால் அவர்களை தாக்கி காலால் போட்டு மிதித்து கொண்டு விடுகிறது. இதை தடுக்க இதுவரையில் எந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த ஜவளகிரி, அந்த சாணமாவு காட்டு வனப்பகுதிகளில் நாங்கள் யானைகள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கடந்த தேர்தல்களில் வாக்குறுதி அளித்து சென்ற எந்த ஒரு வேட்பாளரும், எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜனவரி மாதம் டெய்னிகோட்டா பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா யானை தாக்கி 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை கண்டித்து சில அரசியல் கட்சிகளும் அந்த பகுதி மக்களை டெய்னிகோட்டாவில் அந்த பணத்தை போட்டு போராட்டம் பண்ணாங்க. அப்போ அங்கே அரசு அதிகாரிகள் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி, சரி இறந்து போன குடும்பத்துக்கு நாங்கள் 10 லட்ச ரூபா நிவாரண உதவி தரோம், அரசு வேலை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அன்னைக்கு போராட்டம் கைவிட்டு போன அந்த பொதுமக்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணம் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் 50,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு எந்த ஒரு அரசு வேலையும் கொடுக்காம அந்த மக்களை அரசாங்கம் ஏமாற்றி இருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா யானை தாக்கிய இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ரூபாய் 50 லட்சத்தை நிவாரணமாக கேரளா அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியுடைய, வயநாட்டு தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உடனடியாக நடைப்பயணத்தை ரத்து செஞ்சுட்டு நேராக வயநாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவரும் 50 லட்ச ரூபாய் நிவாரண தொகையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இதே கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவே இல்லை. அவர் யாருமே தெரியாது.
மக்களுக்கு. செல்லக்குமார் வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அதனால இப்படியெல்லாம் இருக்கின்ற போது வாக்காளர் பெருமக்களை நீங்க யாரா வந்தா நல்லது நமக்கு செய்வான் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போது இந்த பக்கத்திலே இங்க எங்க வேணாலும் கூப்பிட்டு தொலைவில் இருக்கக்கூடிய என்ன போன்றவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை அகற்றுவோம் என்று சொன்னார்கள். இதுவரையில் அந்த சுங்கச்சாவடியை அகற்றவில்லை. அது மட்டுமின்றி இன்றைக்கு ஓசூர் வந்து மிகப்பெரிய மலர் உற்பத்தி பகுதியாக இருக்கிறது. அந்த மலர்களை எல்லாம் போதிய விலை இல்லாத போது விவசாயிகள் நிலத்திலே வீணடிக்கின்றார்கள், கொட்டி விடுகின்றார்கள். அந்த மலர்களை வீணடிக்காமல் இருப்பதற்காக இந்த பகுதியிலே வந்துட்டு வாசனை திரவிய தொழிற்சாலையை சென்ட் ஃபேக்டரியை வந்து கட்டுவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இதுவரையில் அதை யாரும் செய்யவில்லை. இது போன்று பல பிரச்சனைகளை இங்கு யாருமே செய்யாமல் மக்களுடைய ஓட்டுகளை மட்டும் வாங்கி பாராளுமன்றத்துக்கு சென்று அவர்கள் சொகுசாக இருக்கிறார்கள். ஆகவே வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக நான் வாக்காளர் பெருமக்களாக உங்களை பார்த்து கேட்பது என்னவென்று சொன்னால், அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் தான் தகுதியானவர்களா? அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு சென்று பேச தகுதியானவர்களா? ஏன் என்னை போன்றவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று நாங்கள் தனியாக பேச முடியாதா? ஆகவே எம்மை போன்ற புதியவர்களுக்கு தனித்து யாருக்கும் கட்டுப்படாமல் தனித்து இயங்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் எனக்கு நீங்கள் வாக்களித்து ஒரு வாய்ப்பினை தர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். இது எனக்காக அல்ல. நான் ஏற்கனவே தனி ஒரு மனிதனாக ஓசூர் பகுதியில் பல பிரச்சனைகளாக நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல போனால் ஓசூரில் இருக்கக்கூடிய ராமநாயக்கன் ஏரிக்கு வந்துட்டு காவிரி நீரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் இந்திய நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொல்லியும் முதலாக கடந்த 2013ஆம் ஆண்டு நான் தான் போராட்டம் செய்தேன். அதன் பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசினார்கள். அது மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்து 3 நாட்கள் ஓசூர் பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தவனான். சேது சமுத்திர திட்டத்திற்காக தனி ஒரு மனிதனாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி போராடியவன் நான். அதே போன்று தமிழர்களை கொன்று குவித்த பிணம் திண்ணி கழுகு ராஜபக்சே தமிழகத்திற்கு வந்தபோது, திருமலை கோயிலுக்கு வந்தபோது அவனை வரக்கூடாது என்று போராட்டம் செய்தவன் நான். காமன்வெல்த் மாநாட்டிலே கலந்து கொள்ளும் போது அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டம் செய்தவன் நான். இப்படி பல போராட்டங்களை தனி ஒரு மனிதனாக நான் போராடி இருக்கின்றேன். ஜல்லிக்கட்டுக்காக ஓசூர் பகுதியிலே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் செய்த இளைஞர்களுக்கு முதலில் 15 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆலோசனைகளை சொல்லி சட்ட பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாத்தவன் நான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஓசூரில் இருக்கக்கூடிய ஐடிஐ, தின்னூர்ல இருக்கக்கூடிய ஐடிஐ பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க காம்பவுண்டு சுவர் இல்லாம பாம்பு எல்லாம் நுழையக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அதை சுற்றி பாம்பு புற்றுக்கள் இருந்தன. அதையெல்லாம் வந்து எடுத்துவிட்டு காம்பவுண்டு சுவரை கட்டுவதற்கு, சுற்றுச்சுவரை எழுப்புவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நான் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே இது போன்ற பல பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை நான் கையில் எடுத்து போராட்டம் செய்திருக்கின்றேன். இது யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் யார் பணம் கொடுக்கிறார்களோ அவருடைய செய்திகளை தான் வெளியிடுவார்கள். ஆகவே வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் எம்மை போன்றவர்களுக்கு புதிதான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வந்து வாக்காளர் பெருமக்களாக உங்களால் பாராளுமன்றம் சென்றால் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தான் நான் கட்டுப்படுவேன். மக்களாகிய நீங்கள் தான் எஜமானர்கள். ஆகவே உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கேஸ் விலை என்ன, அடிப்படை பொருட்களுடைய விலை என்ன என்பதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன 2 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார். இந்த நாட்டுடைய பிரதமர் இதுவரைக்கும் 2 கோடி பேருக்கு வந்து அவர் வந்து சொன்னாரா? வேலை வாய்ப்பு வந்து கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. ஏன்னா சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு மனத்தை எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம், மீட்டு வரோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க மீட்டு வந்தாங்களா? கிடையாது. அது இல்லாம ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இது வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. என்ன அதே போல 400 ரூபாய் இருந்த கேஸ் ஓலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மத்திய அரசாங்கம் நாட்டுடைய வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்களே. என்ன நாடு வளர்ச்சி கண்டுவிட்டது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில தென்னாட்டில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாடு வளர்ச்சி கண்டிருந்தா பீகார்ல இருந்து இன்றைக்கு மகாராஷ்டிராவில இருந்து இன்னைக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும்? எதுக்கு கர்நாடகாவுக்கு வரணும்? ஆகவே அவர்கள் எந்த ஒரு வளர்ச்சியுமே கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டில இருந்து வாங்கக்கூடிய வரி பணத்தை எல்லாம் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் அவர்கள் வந்து பணமாக குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே
கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கோயிலை கட்டிவிட்டால் என்ன ஆகிவிட போகிறது? ஏன் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு கோயிலே இருந்தது கிடையாதா? இந்தியாவில் கோயிலே இருந்தது கிடையாதா? தமிழனுக்கு ஆன்மீகம் என்ற என்ன என்று தெரியாதா? இவர்கள் தான் ஆன்மீகத்தை பற்றி சொல்லித்தர வேண்டுமா? தமிழனுக்கு ஆன்மீகம் என்றால் என்னவென்று அவன் தான் உலகத்தையே சொல்லிக் கொடுத்தவன். ஆனால் அவனுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று மோடி அவர்களுக்கும் மத்திய பாஜக அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே வாக்காளர் பெருமக்களே, எல்லோருமே ஐயோர்கள் தான் இருக்கின்றார்கள். இன்னொன்று கேட்கின்றேன், பொதுமக்களாக உங்களுக்கு சேவை செய்ய வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு பணம் எதுக்கு? எவனை பார்த்தாலும் 1 கோடி இல்ல, 2 கோடி இல்ல, 500 கோடி வச்சிருக்கின்றான், 100 கோடி வச்சிருக்கின்றான், 1000 கோடி வச்சிருக்கிறேன்னு சொல்றான். இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்தது என்பதை வாக்காளர் மக்கள் நீங்க சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஜாதியின் பெயரால வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஜாதி பெயரை சொன்னாக்க ஓட்டு போடுறாங்க. என்ன பிறப்பு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் சொன்னான். பிறப்பு யார் கையில் இருக்குது என்பதை வாக்காளர் பெருமக்களாக நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். சில பேர் மதத்தின் பெயரால் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மதம் என்பது மனிதனை மடையராக்கும் என்று பெரியார் அவர்கள் சொன்னார்கள். வாக்காளர் பெருமக்களா, நீங்க யாரா வந்தா நல்லது நமக்கு செய்வான் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போது, இந்த பக்கத்திலே இங்க எங்க வேணாலும் கூப்பிட்டு தொலைவில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். என்னை போன்றவர்களை நீங்க புறக்கணிக்க கூடாது, என்னை போன்றவர்களை நீங்க வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே உங்களுடைய பொன்னான புனிதமான வாக்கினை உங்களுடைய தோழனாக, உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய, கூப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய என்ன வழக்கறிஞராக எனக்கு என்ன உங்களுடைய வாக்கினை அளித்து எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உங்களை வேண்டி கையில மஞ்ச வச்சா வந்துருமா மாற்றம்? தேர்தல் எப்போதுமே மக்களை தான் ஏமாற்றும்.